Mr. Nobody's Review and என்ன பார்க்க ஒரு மூவி வந்து வெப்பன்ஸ் 2025 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். அண்ட் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டவுனில் வந்து சுமார் வந்து எப்படி சொல்கிறதுன்னா விடிய காலையில் ஒரு 2:17 மணிக்கு ஏஎம் ஓகேங்களா. அந்த டைம்னு பார்த்து ஒரு 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 ஸ்டாண்டர்டில் லைக் வந்து ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தவிர எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து அந்த டைமுக்கு தான் வீட்டிலேருந்து வெளியே ஓடி லைக் டார்க்குள்ளே ஓடுறாங்க, டார்க்கான ஒரு பகுதிக்குள்ளே ஓடுறாங்க. அதுக்கப்புறமே வந்து அந்த ஊர் வந்து முன்ன மாதிரி கிடையாது. ஸ்கூலை கொஞ்ச நாளைக்கு இழுத்து மூடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் டீச்சர் மேலே அக்யூசேஷன் வச்சு அவங்க மேலே கேஸ் போட்டு தென் அவங்க கிட்டேருந்து வந்து நியாயம் வரணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து துரத்தி அடிக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து யோசிச்சு ட்ராமாடைஸ் ஆகி அவங்க வந்து ஒரு மாதிரி ஆல்கோஹாலுக்கு அடிக்டும் ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த படத்தை வந்து அப்படியே பாட்டாக பிடிச்சிருப்பாங்க. லைக் இந்த படத்தில் வர மெயின் கேரக்டர்ஸ்க்கு அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த கதை வந்து எப்படி எப்படி லைக் கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீச்சர் பற்றி சொல்லுவாங்க. இந்த டீச்சர் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பசங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் ஒரே ஒரு பையனை தவிர மீது எல்லாருமே இப்படி வந்து காணாம போயிடுவாங்க. அந்த ஒரு பையனோட பேர் வந்து அலெக்ஸ். அந்த அலெக்ஸ்க்கு வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து கிராண்ட் மதர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த கிராண்ட் மதர் வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கும். அவங்க வந்து லைக் சம் கைண்ட் ஆஃப் ஒரு டிசீஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அது வந்து லைக் மெடிக்கலாக வந்து க்யூர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அவங்க வரும்போதே ஒரு மிஸ்ட்ரியான ஒரு செடியையும் கொண்டு வருவாங்க. அந்த செடியில் வந்து இலை எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஸ்டெம்மு மட்டும் தான் இருக்கும். அதில் வந்து முள் இருக்கும் ஓகேங்களா. அவங்க வந்து சம் கைண்ட் ஆஃப் வந்து அது வந்து விச் கிராஃப்ட்னு நினைக்கிறேன் பேர் வந்து அதான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளில் வந்து அவங்களோட ரத்தத்தை வந்து சிந்தினதுக்கப்புறம் அவங்க வந்து யாரோட லைக் யாரை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த முடியை அதில் சுற்றி அந்த கிளையை உடைச்சாங்கன்னா அவங்க செத்துருவாங்க. லைக் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தேவையான வெப்பனை வந்து ரெடி பண்ணுவாங்க. வெப்பன்றது ஹியூமன் தான். ஒரு சம் கைண்ட் ஆஃப் பெல் மாதிரி அது ஒன்று இருக்கும். அதை வச்சு அந்த பெல்லை அடித்து கண்ட்ரோலில் எடுத்துப்பாங்க ஒரு ஹியூமனை. அப்புறம் வந்து யாரை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த கண்ட்ரோலில் இருக்கிற இந்த வெப்பன் போய் அவங்கள கொல்லணும். இந்த மாதிரி அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்றதுக்காகவே லைக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலெக்ஸோட அப்பா அம்மாவை வந்து கண்ட்ரோலில் எடுத்து இந்த ஆலெக்ஸ் மூலிமா உன்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பொருளையும் கொண்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுவாங்க. ஈவனும் இந்த பையனும் வந்து பயந்து கொண்டு வந்து கொடுத்துருவான். அதுக்கப்புறம் வந்து அவங்க நினச்சதை நடத்திடுவாங்க. லைக் வந்து எல்லா குழந்தைங்களும் இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தென் வந்து இந்த மிஸ்ட்ரியை வந்து எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சி இந்த கேஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் வந்து பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர லைக் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து மிஸ்டீரியஸாகவும் த்ரில்லிங்காகவும் நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க ஓகேங்களா. அந்த ஒரு கேரக்டருக்கு காட்டும் போதுமே வந்து இந்த ஆலெக்ஸுன்ற அந்த ஒரு சாப்டர் வந்து ரொம்ப டார்க்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து அப்படி தான் இருக்கும். தென் வந்து தன்னோட அப்பா அம்மாவே வந்து ஒரு மாதிரி ரோபோ மாதிரி உட்காந்துருக்க இந்த சமயத்தில் அந்த பையன் வந்து லைக் மென்டலி எவ்வளோ பாதிக்கப்படுவான், லைக் அதெல்லாம் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அவன் ப்ரிப்பேரும் ஆவான். அவங்கள வந்து இவனே வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மாதிரி ப்ரிப்பேரும் ஆவான். அண்ட் உண்மையாகவே வந்து எண்டிங் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் இந்த படம் வந்து ஆர் ரேட்டட் மூவி. ஸோ வந்து அந்த கிளைமேக்ஸ்க்காகவே ஆர் ரேட்டட் படமே ஆர் ரேட்டட் தான் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி கொடூரமாக முடிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீனில் வந்து இந்த சின்ன குழந்தைங்களாம் வந்து ஓடுற சீன் ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட ஓடுவானுங்க வீட்டை எதிரில் வர வீடு கீடு உடச்சிட்டு ஓடுவானுங்க. அந்த சீன்லாம் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி பயம் வந்துடும். இந்த மாதிரி இதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உண்மையாகவே ஒரு சூப்பரான பேய் படம். இந்த படத்தை வந்து நான் காஞ்சரிங் கூட கம்பேர் பண்ணுவேன். அந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 4 டோனஸ் தருவேன். அண்ட் இதேமாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணுறது அந்த மிஸ்டர் நோபடி நினைக்கிறேன். பை, ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.